ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, மற்றவங்க எல்லாம் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. 85% ஆஃப் த மகரத்துல 40 வயசுக்கு மேலேயே நடந்தாலும் சரி, உங்க அத்தனை பேருக்குமே இந்த பராபவ ஆண்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாசத்துல கல்யாணம் கன்ஃபார்மா நடக்கும். மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, கன்னிக்கு, ரிஷபத்துக்கு செம்ம. மகரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் உங்களுக்கு கிஃப்டா வரும். உங்களுக்காக செலவு பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. பண வரவுகள் தாராளமா இருக்கும். கடன் தொல்லைகள் அக்டோபருக்கு அப்புறம் நீங்கும். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அப்படிதான். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதுல மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்துல மாட்டுவதுங்கிறது சராசரியா 30 to 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்கா குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பா கெடுத்தே ஆகும். ஆனா இந்த வருஷம் அதுல இருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா சார், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? ராஜா ராணி இந்த மாதிரி தான் கூப்பிடவே மகரத்தை கூப்பிடுறதே அப்படிதான் கூடுவாங்க. அதாவது நீ ராஜா நான் ராணிங்கிற மாதிரி. குரு பார்வை முழுமையா இருக்கு. அது 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு முழு பார்வை பலத்தை கொடுக்கும்போது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, மற்றவங்க எல்லாம் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் கணவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சேரும். திடீர்னு ஒரு லிஃப்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. என் மனைவிக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சுங்க, கவர்மெண்ட் டீச்சராக ப்ளேஸ் ஆகிட்டாங்க. நானே எதிர்பார்க்கல. என் கணவர் கிளியர் பண்ணிட்டாரு, குரூப்ஸ் கிளியர் பண்ணி கவர்மெண்ட்டில் உட்காந்துருக்காரு. நானே எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வேலை கிடச்சிருக்கு. ரொம்ப ட்ரை பண்ணோம், இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணோம், எனக்கு ஒன்றுமே பிளான் பண்ணல. திடீர்னு பார்த்தா குழந்தை ஆயிடுச்சுங்க. 10 வருஷம் சார், முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் பல விஷயங்களோடும். 2ஆம் குழந்தை பிராப்தங்கிறது உண்டு. 85% ஆஃப் த மகரத்துல 40 வயசுக்கு மேலேயே நடந்தாலும் சரி, இவங்க அத்தனை பேருக்குமே இந்த பராபவ ஆண்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாசத்துல கல்யாணம் கன்ஃபார்மா நடக்கும். கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம் உருவாகிறது. 1, நல்ல தெரிஞ்ச நண்பராக தான் இருப்பாங்க, தெரியாத ஆட்களாக இருக்க மாட்டாங்க. 2வது ஆன்லைன் மூலியமா வந்திருப்பாங்க, உங்க பிரதரோட ரெஃபரன்ஸ் வந்திருப்பாங்க, இல்லை உங்க மாமனாரோட ரெஃபரன்ஸ், ஏதோ ஒரு ஆங்கிள் உங்க மாமாவோட ரெஃபரன்ஸ், அதன் மூலியமா வந்திருப்பாங்க. ஸோ திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்கள் ஆணுக்கு, அதாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கு கடல் கடந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. ஆன்சைட்னா வெறும் யூஎஸ் மட்டும் ஆன்சைட் கிடையாது, பல நாடுகள் இருக்குது, அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக நியூசிலாந்து மாதிரி இடங்கள், சில பேருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா, சில பேருக்கு யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சந்தோஷமான விஷயங்கள், வீட்டில் நிறைய அடுக்கடுக்காக நன்மைகள், பல சங்கடங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹெல்த் நல்லா இருக்குங்க. மகரத்துக்கு ஒரே பிரச்சனை ஹெல்த் தான். இப்போ ஹெல்த் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஹெல்த் ரெடி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ரெடி ஆகும். மைண்ட் ரெடி ஆச்சுன்னா திங்கிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும். திங்கிங் கெப்பாசிட்டி அதிகரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக துட்டு வரும். இது எல்லாமே ஒரு சைக்கிளிக் ரியாக்ஷன் மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குரு பார்வைங்கிறது தெய்வ அனுகிரகங்க. தெய்வ அனுகிரகம் இருக்கும்போது தான் அது நடக்கும். உங்களுக்கு டைம் சும்மா ஜம்முன்னு இருக்கு. மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, கன்னிக்கு, ரிஷபத்துக்கு செம்ம. இதில் ஸ்பெஷல் ஐட்டம் மீனம் தான், அது லாஸ்ட்ல சொல்கிறேன். அந்தளவுக்கு நன்மைகள் இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது மகரம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறக்கும். வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். உங்கள் பசங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். புது வசந்தம், புது வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானம். நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருந்ததுன்னா இப்போ சரியாயிடும். நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோனு, சில பேருக்கு இந்த என்ன சொல்றது டெயில் போன்ல இஷ்யூ, சில பேருக்கு அடி வயிற்றுல பாதிப்பு, இது எல்லாம் கிளியர்.
ஒன்னொன்னா கிளியர் ஆகிறது கண்கூடா பார்ப்பீங்க. உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம், சில பேருக்கு குழந்தை பிராப்தம், சில பேருக்கு குழந்தையா இருந்ததுன்னா பெரிய மனுஷி ஆகிறது, வீட்டில் பெரியவங்களுக்கு கல்யாணம் பண்றது, பீமராச சாந்தி, 60 வயசுல ஆகக்கூடிய கல்யாணம், இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் மட்டும் அப்படியே, அதாவது சுபகாரியத்துக்காக விரயங்கள் ஏற்படும். நிறைய gift வரும். மகரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் உங்களுக்கு gift வரும். உங்களுக்காக செலவு பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் இன் எனி ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு காட்லினஸ். அவ்வளவுதான். தெய்வத்தோடைய அனுகிரகம் இருந்தால் தான் ஒருத்தன் ஹெல்ப்புங்கிறதே வரும். உங்களுக்கு அது இப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. மெயின் விஷயம் நான் சொல்றது என்னன்னா, அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கணும். எதுக்கு கவனமா இருக்கணும்னா, உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத இடையூறுகள், பிரச்சனை, அதனால வரக்கூடிய வாய்ப்புகள், பிரச்சனை இதெல்லாம் வரும். ஆனா புது பார்ட்னர் தான் பிரச்சனை கிடையாது. எக்ஸிஸ்டிங் தொழில் வந்து வேற லெவல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஏஜென்சி எடுக்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறது, தண்ணி வியாபாரம், பால் வியாபாரம், தயிர் வியாபாரம், இந்த எனி கைண்ட் ஆஃப் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா. சில பேர் டிரான்ஸ்போர்ட் வியாபாரம், இப்படிலாம் உங்களுக்கு அமையும். நிறைய பேர் இந்த லாரி ஆஃபீஸ்லாம் சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் சென்டர், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாகவே மகரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நான் சொல்கிறது மெயினாக பெண்களுக்கு இனியும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய சமாச்சாரம். அதனால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானம் தான் மராபு ஆண்டு. இவர்களுடைய பண வரவு அப்படின்றது எப்படி இருக்கும்? இவர்களுடைய கடன் தொல்லை நீங்குமா? பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கடன் தொல்லைகள் அக்டோபருக்கு அப்புறம் நீங்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அப்படிதான். ஏன்னா பேசிக்கலாக இவ்வளோ நாள் தேங்கி இருந்த பணம் இப்போ வரும். ரெண்டல் இன்கம் ஆகட்டும், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக நடக்கிறது, சுறுசுறுப்பாக மாறுவது. இவ்வளோ நாள் படுத்தோம்னா போதும், கால் வலி, கை வலி, எங்கே போனாலும் அவமானம், இதெல்லாம் கிளியர். நல்லாவே இருப்போம், தேவையில்லாம பிரச்சனை, தேவையில்லாம சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ வந்து அது அப்படியே மாறும். மகர ராசி மாணவர்களுக்கு இந்த கல்வி அப்படின்றது எப்படி ஏ கிளாஸா இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை பலம் இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், ஒருத்தரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படி நம்ம இன்டர்வியூல கிளியர் பண்ணணும். மாணவ மாணவிகளுக்கு மட்டும் கிடையாது, இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கக்கூடிய ஸ்தானம், முகத்துடைய லட்சணமே மாறும்னா கேன் யூ பிலீவ் மீ? அதாவது முகத்துடைய லட்சணம் எப்போ மாறும்னா, குரு பார்வை இருக்கும்போது முக லட்சணம் மாறும். குரு பார்வைக்கு முன்னாடி நீங்க பார்க்கக்கூடிய மூஞ்சியும் அதுக்கப்புறம் மூஞ்சியும் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் எப்படி மாற்றம் கொடுக்குமோ, மேக்கப் போட்டால் எப்படி மாறுமோ, அதுதான் குரு பார்வை. அந்த அளவுக்கு மகரத்துக்கு நல்ல விஷயங்கள். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு குறையுமா, ஃபேட்டு கம்மியாகும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா ட்ரிம்மா இருப்பாங்க மகரத்தில் இருக்கிறவங்க. தேர் வெரி குட், தேர் ரியலி குட் அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். ரெஸ்ட் ஆல் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், அலைன்ட். இவர்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன சார்? இப்போதைக்கு நான் சொல்லக்கூடியது நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வரணும். ஆஞ்சநேயரை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வந்தாருன்னா என்ன வேணுமோ அது நடக்கும். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கின்மத்த ராம தூத கிருபா சிந்து மத் காரியம் சாதிய பிரபு. ஆஞ்சநேயர் எப்படி ராமனுக்கு உதவி சீதா பிராட்டியை வந்து லங்காலேருந்து தூக்கிட்டு வந்தாரோ, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு மனுஷன் வரணும்னா ஆஞ்சநேயரை பிடிச்சிங்கன்னா அவரே அமுச்சு விடுவார் ஒருத்தர். அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. பி ஹாப்பி. இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 90% சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். அண்ட் ஹெல்த்ல பொறுத்தும் ஒரு 85%. கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க மேசம், ரிஷபம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வருடத்தை பெண்களுக்கான வருடம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் வந்து குரு வீட்டுல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு நடக்கும். 80% பெண்களுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த லவ் எப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சக்சஸ் ஆகும்? ஜெனரல் லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா மெயினா ஜூனுக்குள்ள பார்த்தோம்னா துளாராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா லவ் கன்ஃபார்மா நடக்கும். அது கல்யாணமா கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஜூனுக்கு அப்புறம்னா அது பெருசா நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதனால அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றதுதான் பெட்டர். கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நிறைய இப்போ போன வருடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து நிறைய அப்ளை ஆயிருக்கு. பெரிய பெரிய திரை பிரபலங்களுக்கு முதற்கொண்டு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த டிவோர்ஸ் அப்படின்றது அதிகமாகுது? வரக்கூடிய ஜென்ரேஷன்ல அது குறையறதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜென்ரேஷன் இன் ஜென்ரல் பார்க்கும்போது நானா நீயாங்கிற போட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு. படிப்பறிவுங்கிறது எல்லாருக்குமே அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதிகமா இருக்கு. அதனால வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ எல்லாருமே கிராமப்புறங்கள்ல இருந்தோம்னா அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே அட்ஜஸ்டபிள். நான் சொல்றது வந்து நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. புரிந்து நடந்துக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது கிராமப்புறங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். அது எதனால் நடக்குதுன்னா, ராகு கேத்துக்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து கெடுக்குது. ராகு கேத்துக்கள் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் உட்காரும்போதும் 5ஆம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், டிவர்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து 5ஆம் இடம்ங்கிறது திரை பிரபலம், 5ஆம் இடம்ங்கிறது கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 5ஆம் இடம்ங்கிறது அரசியல்,
அதனால தான் கேது போய் உட்காரும்போது நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து விசித்திரமான மரணங்கள் ஏற்பட்டது. நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிறது. சில பேர் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகி வேண்டான்னு சொல்லி நான் எம்பி ஆகிறேன்னு சொல்லி வேற ஒரு இதுக்கு போனது. இது எல்லாமே அந்த காம்பினேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஏகப்பட்ட பேருக்கு இந்த டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது. 5ஆம் இடத்துல கேது, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்ங்கிறது கலையறிகள் சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு அதனால தான் அது நடக்குதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் மெயினாக யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா, டிசம்பர் மாதம் வரைக்கும் மேஷம், சிம்மம், தனுசு, அதே மாதிரி கும்பமும் சரி கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் கவனமாக இருக்கணும். டிசம்பருக்கு அப்புறம்னா கடகம், மகரம் இந்த 2 ராசிகளும் சரி கொஞ்சம் டிசம்பருக்கு அப்புறம் ஃபேமிலியில் டிவோர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னுமுமே திருமணம் ஆகாம இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 40 வயது கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம் அப்படின்றது வருமா? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம்ன்றது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சூப்பர், நல்ல கேள்விமா. அதாவது நல்ல கேள்வியை நல்ல விதமா கேட்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். கன்னி ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்கள், மீன ராசி நண்பர்கள், கடக ராசி நண்பர்கள், ரிஷபத்துக்கும் சேர்த்து கல்யாண பிராப்தம் அமோகமா இருக்கு. இந்த பராபவன்ல கண்டிப்பா கல்யாணம் ஆகும், தைரியமா இருக்கு. கண்டிப்பா. எந்தெந்த ராசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? மெயினா கும்பராசி நண்பர்கள், துலா ராசி நண்பர்கள், அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி கடன் அப்படின்றது எல்லாருக்குமே அதிகமாயிருக்கு. இந்த கடன் தொல்லை நீங்குமா? அவர்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அடைந்து அந்த ப்ரமோஷன் கிடைச்சு இல்லைன்னா ஃபாரின் அந்த மாதிரி போய் அவர்களுடைய கடன் தொல்லையை நீக்குவதற்கான வாய்ப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு? மெயினா ரிஷபத்துக்கு, மீனத்துக்கு, மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கன்னிக்கு பிளஸ் கடகம், இவங்க அத்தனை பேருக்குமே தொழில், வேலை, முன்னேற்றம், ஃபேமிலி எல்லாம் செட் ஆகிடும், தெரியுமா இருக்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா அவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி சார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.